தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 116 பிரிவாற்றாமை. குறள் எண் 1152. இன்கண் உடைத்து அவர் பார்வல் பிரிவு அஞ்சும், புன்கண் உடைத்தால் புணர்வு. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், அவருடைய பார்வையே முன்பு இன்பம் உடையதாக இருந்தது, இப்போதோ அவர் சேர்க்கை கூட பிரிவை எண்ணி வருந்தும் துன்பத்தை தருவதாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், நானும் என் காதலனும் சேர்ந்து இருக்கும் பொழுது பேசாமல் இருந்தால் கூட அவரின் பார்வை எனக்கு இன்பத்தை கொடுத்தது. ஆனால் அவரை பிரிந்திருக்கும் தருணம் அதிக வலியையும் துன்பத்தையும் தருகிறது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.